இந்த மேடையில் வீற்றிருக்கும் நம்மளுடைய பசுமை தாயத்தின் தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமதி கமலம்பாள் அவர்களுக்கும் திருமதி சம்பு பூமாலை அவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய தலைவி இப்ப 100 நாள் இப்ப உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் வரப்போறாங்க. அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பண்ணணும்ன்றத நம்ம இந்த ஆலோசனை கூட்டத்துல நம்ம விவரமா சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துகள் இருக்கும். பட் அவங்க வர்றதுக்கு முன்னால நம்ம என்ன முன்னேற்பாடு அதுல பண்ணணும், அட்வான்ஸா நம்ம என்னென்ன பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம நம்ம தெருவுல இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களோட போய் நம்மளுடைய கருத்துக்கள், நம்மளுடைய கொள்கைகள் அதெல்லாம் எடுத்து சொல்லலாம். அதுக்கப்புறமா அடுத்த தெருக்கு போகலாம். அதுக்கப்புறம் அந்த ஊரை கவர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க அந்தந்த ஊரை கவர் பண்ணி அந்தந்த பகுதியில இருக்கிற பெண்களை நம்ம நம்மளுக்கு அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி நல்லா தெரியும். ஆனா கொள்கைகள் இன்னும் அடிமட்டத்துல இன்னும் கொண்டு போய் நமக்கு சேர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அது இந்த எழுச்சி மிகு பெண்களால தான் முடியும். உங்களெல்லாம் பாக்குறதுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் அவங்களுடைய வேலைகளை விட்டுட்டு எல்லாரும் ஒரு சந்தோஷமா ஒரு குடும்ப விழாவா நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. இது நீங்க நினைச்சா, நம்ம பெண்கள் நினைச்சா நம்ம கட்சிய எங்கேயோ கொண்டு போலாம். அது எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அத நீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் அத நம்மளுடைய குடும்ப வேலை எப்படி டெய்லி நம்ம குடும்ப வேலையை செய்யற மாதிரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரை பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அப்படி நினைச்சீங்கன்னா நம்ம கட்சிய நிச்சயமா நம்மளுடைய தலைவரை கோட்டையில போய் உட்கார வைக்கலாம். இது அவங்கதான் ஆம்பளைங்க தான் பண்ணணும்னு கிடையாது. நம்ம பண்ணினோம்னா நிச்சயமா முடியும். நீங்க பண்ணுவீங்கன்னு இப்ப இந்த கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு இது வந்திருக்கு. நீங்க நிச்சயமா ஒவ்வொருத்தரும் பண்ணுவீங்க. இன்னும் நம்ம என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும். இப்ப இவங்க வராங்கன்னா அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னால பண்ணினா பத்தாது. அதனால ஒரு 15 நாள், ஒரு மாசத்துக்கு முன்னாலே, ஏன்னா இவங்க வரப்போறது நம்மளுக்கு முன்னாலே தெரியும். அப்ப நம்ம என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம். ஒரு பிட்டு நோட்டீஸ் போடலாம். நம்மளே போய் ஒவ்வொருத்தர் வீட்லயும் பர்சனலா போய் பார்க்கணும். அப்பதான் நம்மளுடைய கட்சியை இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போய் போக முடியும். அதனால நீங்க எல்லாரும் அது மாதிரி பண்ணுவீங்க. இன்னும் எங்க கருத்துக்கள் மட்டும் இல்ல, உங்களுக்குள்ளார 1000 கருத்துகள் இருக்கும். அது எங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் நம்ம அதை இன்னும் நல்லா வலுவா நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். எனக்கு மேடையில பேசி பழக்கம் இல்ல, அதனால பேசுறேன். ஏன்னா தொலைக்காட்சியில நம்ம காமிக்கிறப்ப நம்ம நிறைய கூட்டங்கள் இருக்கு, நிறைய மக்களுடைய எழுச்சி இருக்கு, நம்மளுடைய நிறைய கொள்கைகள் எப்படியெல்லாம் மக்கள் கிட்ட போலாம். இப்ப தலைவர் சொன்ன மாதிரி அத ஒரு டான்ஸா எடுத்துட்டு போலாம், ஒரு பாட்டா எடுத்துட்டு போலாம். நம்ம குழந்தைகள் கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு. அந்த திறமைகளை அது காமிக்கிற ஒரு இடமாக கூட நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கிறோம். இத நாங்க மட்டும் பேசாம நீங்க உங்ககிட்ட நீங்க எதிர்கொள்கிற சவால்கள் ஏராளமாக இருக்கும். எங்களுக்கு அந்த சவால்கள் அடிமட்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரிஞ்சாலும் உங்களுடைய சவால்கள் என்னென்ன எதிர்கொள்றீங்கன்றத நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அது நிச்சயமா நம்மளுடைய தலைவி அத சரி பண்ணி அதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்கன்றது நிச்சயமா. ஏதாவது ஒரு விசேஷம்னா கூட அடிச்சு பிடிச்சு போவாங்க. நானே சொல்லுவேன், எப்படிங்க அவ்வளவு தூரம் போறீங்க? ஒரு கல்யாணம், ஒரு எதுக்குனாலுமே அங்க போய் நிப்பாங்க. அப்ப நிச்சயமா நீங்க எதிர்கொள்கிற சவால்கள் என்னென்ன, நீங்க என்னென்ன பிரச்சனைகள் எதிர்கொள்றீங்கன்றத நீங்க தெளிவா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அதை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா. மிக்க நன்றி.